அஸ்ஸலாமு அலைக்கும். முட்டை இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, 2 3 பட்டை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்ச பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி விட்டு இது நல்லா தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் முட்டையெல்லாம் ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆம்லேட்டெல்லாம் இந்த மசாலாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோன்னா மசாலாவோட முட்டைகளையும் பிரட்டி போட்டு நம்ம சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும்